Hi. Good morning, all. Good morning. Welcome. Good morning. Good morning. Organism and population chapter பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம அந்த மேஜர் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ மேஜர் ஏபயாட்டிக் ஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது டெம்பரேச்சர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் போன பார்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்காலஜிக்கலி ரிலவெண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். என்னது இங்கே பாருங்க, இது கொஸ்டின்ல கேட்பாங்க. Which of the following is the most important ecologically relevant environmental factor? Question la kepanga. Most relevant, most important ecologically relevant temperature. மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வச்சு தான் கொஸ்டின் கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடும் நமக்கு. ஏன்னா கடகடன் படிச்சுட்டு போயிடுவோம், மைண்ட்ல வச்சிருக்க மாட்டோம், அங்கே அதுதான் அவன் கொஸ்டினாக கேட்பான். ஸோ டெம்பரேச்சர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்காலஜிக்கலி ரிலவெண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா உடனே நமக்கு வேர்க்கும், குளிர் இருந்துச்சுன்னா உடம்பு நடுங்க ஆரம்பிக்கும், டக்குன்னு போத்திக்கணும்லாம் தோணும். வெயில் அடிச்சுன்னா புஷ்ன்னு காத்தடிக்கணும், ஸோ உடனே நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது டெம்பரேச்சர். அதனாலதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்காலஜிக்கலி ரிலவெண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொல்றோம். You are aware that the average temperature on land varies seasonally. ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சீசனுக்கு சீசன் மாறும். குளிர்காலம், வெயில் காலம், மழை காலம், இந்த மாதிரி ஸ்ப்ரிங், சம்மர், வின்டர், ஆட்டம். ஸோ அந்தந்த சீசனுக்கு ஆவரேஜ் டெம்பரேச்சர் மாறும். டிக்ரீசஸ் progressively from equator towards the poles and from plains to the mountain tops. இங்க என்ன சொல்றாங்க, எர்த் இருக்கு, இப்படி எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்க ஈக்குவேட்டர் இருக்கு இல்லையா, இங்க வெயில் ஜாஸ்தியா இருக்கும். வெயில் அதிகமா இருக்கிறது இந்த ஈக்குவேட்டார் ரீஜன்ல தான். ஈக்குவேட்டார்ல இருந்து நீங்க போலார் ரீஜனுக்கு போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த போலார் ரீஜன் பூரா ஐஸ் கட்டியா தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ மைனஸ் டெம்பரேச்சர்ல இருக்கும். ஸோ ஈக்குவேட்டார் ரீஜன்ல அதிகமா இருக்கு. பிளைன்ஸ்க்கு போலார் ரீஜனுக்கு போக 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 உங்களுக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சி நெகட்டிவ்ல வந்து ஐஸா மாறி இருக்கு. அதே பிளைன்ஸ், இந்த நம்ம தரையில வாழ்றோம், தரையில ஓகே, இந்த நம்ம வந்து ட்ரிப்பு போறதுனால இருந்தா எங்க போவாங்க, ஊட்டி, கொடைக்கானல். மலை மேல ஏற 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 ஜிலு 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 ஜிலுன்னு டெம்பரேச்சர் குறைஞ்சி அப்படியே குளிரா இருக்கும். ஸோ தட் பிளைன்ஸ்ல இருந்து மலைப்பாங்கான இடத்துக்கு போக 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 டெம்பரேச்சர் குறையும். இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் சப் ஜீரோ. சப் ஜீரோனா மைனஸ், ஜீரோவுக்கும் கீழேன்னு அர்த்தம். சப் ஜீரோ அப்படின்னா லெஸ் தென் 0 டிகிரி, 0 டிகிரிக்கு கீழே மைனஸ்ல இருக்கிறது. சப் ஜீரோ லெவல்ஸ் இன் த போலார் ஏரியாஸ். போலார் ஏரியாஸ்ல ஜீரோவுக்கும் கம்மியா இருக்கும் டிகிரி. 0 டிகிரிலேயே உங்களுக்கு ஐஸ் ஆயிடும். 0 டிகிரிக்கு கீழே இருக்குது போலார் ரீஜன்ல. அண்ட் ஹை ஆல்டிடியூட்ஸ்ல இது என்ன, கிரேட்டர் தென் 50 டிகிரிஸ், இதோட முடியுது இது வரைக்கும். ஹை ஆல்டிடியூட்னா உயரமான மலைப்பகுதி. ஸோ உயரமான மலைப்பகுதியிலையும் போலார் ரீஜன்லையும் மைனஸ் டிகிரியில இருக்கு. அண்ட் 2 மைனஸ்ல இருக்கிறது, சப் ஜீரோல இருக்கிறது 2 50 டிகிரிக்கு மேல இருக்கு. எங்க, டிராபிக்கல் டெசர்ட்ஸ். 50 டிகிரிக்கு மேல எங்க இருக்குன்னா டிராபிக்கல் டெசர்ட். டிராபிக்கல் டெசர்ட் அப்படிங்கிறது வெப்பமண்டல பாலைவனங்கள். அங்க டிராபிக்கல் ரீஜன்னா இந்த ஈக்குவேட்டர் ரீஜன்ல தான் டிராபிக்கல் ஏரியாஸ் இருக்கும், அதிகமான வெயில் அடிக்கிற ஏரியா. டிராபிக்கல் டெசர்ட்ல 50 டிகிரிக்கு மேல இருக்குது சம்மர் சீசன்ல. There are, however, unique habitats. யூனிக் ஹேபிடேட்ஸ்னா தனித்தன்மையா இருக்கக்கூடிய சில வாழிடங்கள். எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் தனித்தன்மையா இருக்கக்கூடிய வாழிடங்கள். such as thermal springs and deep sea hydrothermal vents. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். where average temperature exceeds 100 degree Celsius. 100 டிகிரிக்கு மேல இருக்கும் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ்லயும் தெர்மல் ஸ்பிரிங்ஸ்லயும். It is general knowledge that mango trees do not and cannot grow. Mango trees உங்களுக்கு மலையில வளராது. In temperate countries like Canada and Germany. குளிரான இடத்துல மேங்கோ ட்ரீ வளராது. மேங்கோ ட்ரீ வந்து ரொம்ப அந்த பனிலாம் பெய்யுதுல, அங்க வளராது. ஸ்னோ லெப்பர்ட்ஸ்னா அந்த லெப்பர்டுங்கிற ஒரு அனிமல் இருக்கு இல்லையா, ஸ்னோ லெப்பர்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் கேரளா ஃபாரஸ்ட். இங்க ஸ்னோ லெப்பர்ட்ஸ் இருக்காது. அண்ட் டியூனா ஃபிஷ் ஆர் ரேர்லி காட் பியாண்ட் டிராபிக்கல் லாட்டிடியூட்ஸ்.
in the ocean. So அந்த tropical latitudes தாண்டி ஓஷன்ல போய் பார்க்கும்போது அங்க tuna fishes கிடைக்காது. இப்போ என்ன தெரியுது? இப்போ மேங்கோ ட்ரீ மலையில இல்ல, குளிர் பிரதேசத்துல இல்ல. அதே ஸ்னோ லெப்பர்ட்ஸ் கேரளாவில் இல்ல. டியூனா ஃபிஷ் டிராபிக்கல் லேட்டிடியூட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு, அதுக்கு மேல இல்ல. அப்போ ஒவ்வொரு விலங்கினமும் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு குறிப்பிட்ட ஹேபிடேட் வளர்ற இடத்துல தான் வளருவாங்க. வேர்ல்டு ஃபுல்லா இருப்பாங்க ஒரே ஆர்கானிசம்னு சொல்ல முடியாது. ஈவன் பாக்டீரியா கூட ஆம்னி பிரசன்ட். பாக்டீரியா பிரசன்ட் எவ்ரிவேர். ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா எவ்ரிவேர்னு அர்த்தம், எல்லா இடத்துலயும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆம்னி பிரசன்ட் பாக்டீரியா கூட ஒரு சர்டன் பாக்டீரியா தான் சில இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துக்கு போனா வேற டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். ஆர்கி பாக்டீரியா மட்டும்தான் இந்த ஹைட்ரோ தெர்மல் வென்ட்ஸ் தெர்மல் ஸ்ப்ரிங்ல எல்லாம் இருக்கும். நார்மலான இடத்துல ஆர்கி பாக்டீரியா இருக்காது. ஸோ the variety of animals, types of animals ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறுபடுது. அதான் இவங்க சொல்றாங்க. You can appreciate the significance of temperature to living organisms when you realize that it affects the kinetics of enzymes and through it the metabolic activity and other physiological functions of the organism. இங்க என்ன சொல்றாங்க, இது ரொம்ப முக்கியம். Kinetics of enzymes and physiological functions of organisms, metabolic activity and other physiological functions of the organisms, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டெம்பரேச்சர் ஒரு ஆர்கானிசம்ல அஃபெக்ட் பண்ணுது. இங்க பாருங்க, 3 விஷயம் சொல்லிட்டான். கைனடிக்ஸ் ஆஃப் என்சைம், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, மூணாவது physiological functions of the organisms. இந்த மூணையுமே டெம்பரேச்சர் டைரக்டா அஃபெக்ட் பண்ணுது. இப்போ வாட் இஸ் த கைனடிக்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் அப்படின்னா, நம்ம பாடியில நடக்கிற ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ்க்குமே கேட்டலிஸ்டா இருக்கிறது என்சைம். பயாலஜிக்கல், அதாவது உயிருள்ள ஆர்கானிசம்ல ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே கேட்டலைஸ் பண்றது இல்ல ஃபாஸ்ட் அப் பண்றது என்சைம்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் அவர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் என்சைம் லிங்க்டு. டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆனிச்சுன்னா என்சைம்ஸ் டீநேச்சர் ஆயிடும். டீநேச்சர்னா என்சைம் நாசமா போயிடும், இல்லாம போயிடும். டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னா என்சைம்ஸ் இன்ஆக்டிவேட் ஆயிரும். இன்ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் டீநேச்சர் ஆகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டீநேச்சர்னா என்சைம் அழிஞ்சு போயிருதுன்னு அர்த்தம். இன்ஆக்டிவேட்னா அப்போதைக்கு கம்முன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகி ஒர்க் ஆகாம இருக்குன்னு அர்த்தம். ஸோ லோ டெம்பரேச்சர்ல என்சைம் சும்மா இருக்கு, ஒன்றும் பண்ணாது, ஃபங்க்ஷன் ஆகாது. வெரி ஹை டெம்பரேச்சர்ல அது இல்லாம காணா போய் செதஞ்சு போயிடுது. ஸோ தட் என்சைமோட ஆக்டிவிட்டி பாதிக்குது டெம்பரேச்சர் பிளக்சுவேட் ஆகிறதுனால. நார்மல் டெம்பரேச்சர்ல என்சைம் பக்காவா ஃபங்க்ஷனிங் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் என்சைம் லிங்க். ஸோ என்சைம் பாதிச்சா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி பாதிக்கும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிங்கிறது என்ன? ரெஸ்பிரேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ், இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பாதிச்சா பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனிங்கும் ஒரு ஆர்கானிசத்துக்கு பாதிக்கும். எல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டு தான். A few organisms can tolerate and thrive in a wide range of temperature. They are called eurythermal. இந்த பிராக்கெட்ல இருக்கிறத புடிச்சு கொஸ்டின்ல கேட்கலாம், பார்த்துக்குங்க. ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னா என்ன? 0 டிகிரிலயும் என்னால சர்வைவ் ஆக முடியும், 40 டிகிரிலையும் நான் சர்வைவ் ஆக முடியும். 0 to 40 டிகிரி என்னால பிளக்சுவேஷன் டெம்பரேச்சர்ல இருந்தா கூட ஐ கேன் சர்வைவ். வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ல வாழ முடியும்னா யூரிதெர்மல். பட் எ வாஸ்ட் majority of them are restricted to a narrow range of temperature. 10 ல இருந்து 15 டிகிரி செல்சியஸ்குள்ள இருந்தா நான் வாழ்வேன், அதுக்கு மேல போனா பிரச்சனை தான், அதுக்கு கீழே போனாலும் பிரச்சனை தான். ஒரு நேரம்னா குறுகலான ஒரு 20 டிகிரில இருந்து 25 டிகிரிக்குள்ளதான் இருக்கணும். 25 டிகிரிக்கு மேல போனாலும் எனக்கு பிரச்சனை, 20 டிகிரி. ஸோ த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 5 டிகிரிக்கு தான் இருக்கும் பிளக்சுவேஷன். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, அதுக்கு கீழேயும் போகக்கூடாது. அதான் நேரோ ரேஞ்ச் அப்படிம்பாங்க. Such organisms are called stenothermal. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டெனோதெர்மல், யூரிதெர்மல் ஞாபகம் வச்சுக்கணும். வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழக்கூடியவங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழக்கூடியவங்க யூரிதெர்மல். இவ்வளவு டெம்பரேச்சர் தான், 10 ல இருந்து 12 டிகிரி செல்சியஸ்குள்ள தான் இருக்கணும், இல்ல 10 to 15 டிகிரி செல்சியஸ்ல தான் என்னால வாழ முடியும் அப்படிங்கிறவங்க இந்த நேரோ ரேஞ்ச் ஸ்டெனோதெர்மல். டோன்ட் ஃபர்கெட். சரி, நெக்ஸ்ட். The levels of thermal tolerance of different species determine to a large extent their geographical distribution. So that இந்த யூரிதெர்மல்னா நிறைய ஏரியால இருக்கலாம். அவங்களால பாலைவனத்துலயும் இருப்பாங்க, போலார் ரீஜன்லயும் இருப்பாங்க, பிளெயின்ஸ்லயும் இருப்பாங்க. பிகாஸ் அந்த ஆர்கானிசம் வந்து வைட் ரேஞ்சை தாங்கிக்க முடியும் டெம்பரேச்சரை. பட் ஸ்டெனோதெர்மல் ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும்தான் இருப்பாங்க, மற்ற ஏரியால இருக்க மாட்டாங்க. ஓகே, அது geographical distribution அப்படிங்கிறது. Can you think of a few eurythermal and stenothermal animals and plants அப்படின்னா
அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஸ்டெனோதெர்மல்னா அந்த மேல போட்டது டியூனா ஃபிஷ், அப்புறம் லெப்பர்டு, ஸ்னோ லெப்பர்ட், நாட் லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், மேங்கோ ட்ரீ, இதெல்லாம் ஸ்டெனோதெர்மல். ஏன்னா நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ல தான் அது இருக்கு, வேற ஏரியாலலாம் இருக்கிறது இல்லை. யூரி தெர்மல்னா என்ன சொல்றது, ஹியூமனை சொல்லலாமா? ஏன்னா ஸ்னோ இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஈவன் அந்த போலார் ரீஜன்ல கூட சில மனுஷங்க வாழ்றாங்க, பேர் என்னமோ சொல்லுவாங்க, மறந்து போச்சு. ஓகே, யூரி தெர்மல், ஸ்டெனோதெர்மல் அனிமல்ஸ்லாம் இருக்கு. ஓகே. இன் ரீசெண்ட் இயர்ஸ் there has been a growing concern about gradually increasing average global temperature. இந்த average global temperature global warming அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால நமக்கு நிறைய ஸ்பீசிஸ் அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிளான்ஸோட growth அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. If this trend continues, இந்த global average temperature increase ஆயிட்டே இருந்துச்சுன்னா, would you expect the distributional range of some species to be affected? Yes. ஸோ நிறைய அந்த ஸ்டெனோதெர்மல் ஆர்கானிசம்லாம் பாதிக்கும். குளோபல் வார்மிங்னால பாதிக்கப்படுறது, அதிகமாக பாதிக்கப்படுறது ஸ்டெனோதெர்மலா தான் இருப்பாங்க. எஸ் அப்படின்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் வாட்டர். ஸோ டெம்பரேச்சர்ல நம்ம மெயினா பார்த்தது யூரி தெர்மல், ஸ்டெனோதெர்மல். மெயினா அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட்டர் இஸ் another the most important factor influencing the life of organism. In fact, life on earth originated in water and is unsustainable without water. அதாவது லைஃப்ங்கிறது அன்சஸ்டைனபிள். சஸ்டைனபிள் அப்படின்னா நீடிச்சு நிலைச்சு இருக்கிறது. ஸோ அந்த நீடிச்சு நிலைச்சு இருக்கிற தன்மை இல்லாம போயிடும், அன்சஸ்டைனபிளா போயிடும். எது? வாட்டர் இல்லைன்னா. ஸோ வாட்டர் இல்லைன்னா லைஃப் வந்து அன்சஸ்டைனபிள். அண்ட் வாட்டர்ல தான் உயிரினங்கள் தோன்றுனுச்சு, அதுக்கப்புறம் தான் லேண்டுக்கே வந்துச்சு. ஓகே. இட்ஸ் அவைலபிலிட்டி இஸ் சோ லிமிட்டட் இன் டெசர்ட்ஸ். டெசர்ட்ஸ்னா பாலைவனத்துல வாட்டர் ரொம்ப குறைவா தான் இருக்கு. that only special adaptations makes it possible for organisms to live there. ஸோ அங்க இருக்கிற ஆர்கானிசம்க்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பாலைவனம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. The productivity and distribution of plants is also heavily dependent on water. வாட்டரை நம்பி தான் அங்க இருக்கக்கூடிய பிளான்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன், அதோட ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு அந்த போட்டோசிந்தசிஸ் நடக்குது அதை பொறுத்து இருக்கு, வாட்டர் தான். You might think that organisms living in ocean, கடல்ல இருக்காங்க இல்லையா, lakes and rivers should not face any water related problems, but it is not true. இப்போ நம்ம நினைக்கிறோம் தண்ணி தான் பிரச்சனை அப்படின்னா, தண்ணியிலேயே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஓஷன், லேக்ஸ், ரிவர்ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வாட்டர் இஸ் நாட் அட் ஆல் ஏ ப்ராப்ளம் நினைச்சா அது தப்பு. அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. எப்படின்னு இப்ப சொல்றாங்க பாருங்க. ஃபார் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் த குவாலிட்டி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் பிஹெச், அந்த வாட்டரோட கெமிக்கல் காம்போசிஷன், அதுல மெக்னீசியம், கால்சியம், அயன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி. அண்ட் பிஹெச் 7 இருந்தா நியூட்ரல், 7க்கு மேல இருந்தா பேஸ், 7க்கு கீழே இருந்தா ஆசிட், இதெல்லாம் சொல்லுவீங்க. Of water becomes important. The salt concentration measured as salinity in parts per thousand, salinity parts per thousand, the salt concentration salinity uppu tanmai in parts per thousand is less than 5 in inland water. இது क्वेश्चनல கேட்பாங்க, பாத்துக்கங்க. inland water na enna? ஏரி, குளம், ஆறு, இதெல்லாம் inland water, landல இருக்கக்கூடிய வாட்டர் ஏரியா. 30 to 35 in sea, 30 to 35 in sea. கடல்ல போனா தண்ணி ஃபர்ஸ்ட், கடல்ல குளிக்கிறவங்க, கடலை பாக்குறவங்க ஆசையா அள்ளி தண்ணி எடுத்து வாயில ஊத்துவான். பயங்கரமா உப்பு கறிக்கும், தூன்னு துப்புவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில அந்த தண்ணியை வாயில, கடலுக்கு போவாங்க ஆனா தண்ணி வாயில படாம பாத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு உப்பு கறிக்கும். 30 to 35 in the sea and more than 100, 100க்கு மேல இருக்கும். அதாவது 100ன்னா என்ன? வாட்டர், அதுல வாட்டர் எவ்வளவு இருக்கு, உப்போட அளவு அதை விட ஜாஸ்தியா இருக்கும். உப்புல தண்ணி கம்மியா இருக்கு, அந்த மாதிரி. அதான் மோர் தென் 100 இன் சம் ஹைப்பர் செலைன், பேர்லயே கொடுத்தாங்க. ஹைப்பர்னா ஜாஸ்தி. ஹைப்பர் செலைன் லகூன்ஸ்ல எல்லாம் வாட்டரை விட வாட்டர்ல இருக்க உப்போட அளவு ஜாஸ்தியா இருக்கும். கலரே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். தண்ணினா கலர்லெஸ் தானே, தண்ணி எதுல ஊத்துறீங்களோ அந்த தண்ணி அந்த கலர்ல தெரியும். தண்ணி வந்து கிளியரா இருக்கும் இல்லையா. அந்த ஹைப்பர் சலைன் லகூன்ஸ்ல தண்ணி கிளியராவே இருக்காது, அந்த அளவுக்கு உப்பு ஜாஸ்தியா இருக்கும் அதுல. Some organisms are tolerant of a wide range of salinities. யூரின் வந்துருச்சுன்னா வைடு, மறந்துடாதீங்க. யூரி அப்படின்னா வைடு. யூரி ஹெலைன்னா நல்ல தண்ணில இருந்து உப்பு தண்ணி வரைக்கும் எல்லாத்துலயும் அந்த ஆர்கானிசம் வளரும், அதான் யூரி ஹெலைன். But others are restricted to narrow range, stenohaline. Many freshwater animals cannot live for
long in sea water and vice versa because of the osmotic problems they would face. ஸோ இதுலயும் அவங்களுக்குலாம் அடாப்டேஷன் இருக்கும். கடல்ல வாழ்ற உயிரினம் நல்ல தண்ணியில வாழ முடியாது. நல்ல தண்ணியில வாழ்ற உயிரினம் கடல்ல வாழ முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு சஸ்டெயின் ஆவாங்க, அப்புறம் செத்து போயிடுவாங்க ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம்னால. ஸோ நல்ல தண்ணியில வாழ்றவங்களை கொண்டு போய் கடல்ல பிடிச்சி போட்டீங்கன்னா எக்ஸாஸ்மாசிஸ், உடம்புல இருந்து தண்ணி எல்லாம் வெளியே வந்து செத்து போயிடும். கடல்ல இருக்கவங்கள கொண்டு வந்து நல்ல தண்ணியில விட்டீங்கன்னா எண்டாஸ்மாசிஸ், வாட்டர் ஃபுல்லா உடம்புல போய் ஊதி செத்து போயிடும். ஏன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க உடம்புல உடல் அமைப்பு இருக்கு, மாத்தி வாழ முடியாது அவங்களால. ஓகே, நெக்ஸ்ட் லைட். Light is very important, since plants produce food through photosynthesis, a process which is only possible when sunlight is available as a source of energy. We can quickly understand the importance of light for living organisms. So லைட்டுங்கிற ஒண்ணு இருந்தா மட்டும்தான் போட்டோசிந்தசிஸ்ங்கிற ஒண்ணு நடக்கும். அது சன்லைட் தான். அப்போ எவ்வளவு லைட் முக்கியம், சோறு தானே முக்கியம். இப்போ லைட்டே இல்லைன்னா, போட்டோசிந்தசிஸே பண்ணலன்னா ஹெர்பிவோர்ஸ்க்கு எங்க இருந்து ஃபுட் கிடைக்கும்? ஹெர்பிவோர்ஸை நம்பி இருக்கிற கார்னிவோர்ஸ்க்கு எங்க இருந்து ஃபுட் கிடைக்கும்? நமக்கு அரிசி எங்க இருந்து கிடைக்கும்? மட்டன் சிக்கன் சாப்பிட்டுக்கிறேன் சார்னா அதுக்கு சோறு பிளான்ட்ல இருந்து தானே வருது, மட்டனுக்கும் சிக்கனுக்கும். அவங்க எப்படி சர்வைவ் ஆவாங்க? ஸோ தட் என்டையர் வேர்ல்டும் ஃபுட்டு, சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு போட்டோசிந்தசிஸ் அண்ட் பிளான்ட்ஸ்னா பேர்லயே இருக்கு ப்ராசஸ். போட்டோனா லைட், லைட் இல்லைன்னா ஃபுட் இல்லை. ஓகே, particularly autotrophs light is very important. Many species of small plants, herbs and shrubs. So இந்த இடத்துல உங்களுக்கு எப்பவுமே டவுட் வரும், herbs, shrubs, trees அப்படிங்கிறப்போ ஹெர்ப் வேற ஹெர்பல் வேற. ஹெர்பல் அப்படின்னா மருந்து குணமுள்ள ட்ரக்ஸ், அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, மெடிசின் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த பிளான்ட்டுக்கு பேர் ஹெர்பல், HERBAL, ஹெர்பல் பிளான்ட்ஸ். ஹெர்ப்ஸ் அப்படின்னா how it grows, எப்படி வளருது, குட்டி செடியா வித்தவுட் பிரான்ச்சஸ், கிளைகள்லாம் இல்லாம சின்ன செடியா வளரும், அதுக்கு பேரு ஹெர்ப். அதுக்கு பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்காது, குட்டியா இருக்கும். ஸ்ரப்புங்கிறது ரோஜா செடி, செம்பருத்தி செடி, மருதாணி செடி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா செடி தான் அது, ஆனா புதர் மாதிரி இருக்கும், புஷ்ஷஸா, புஷி அப்பியரன்ஸோட இருக்கும். பிரான்ச்சஸ் இருக்கும் ஆனா புதர் மாதிரி இருக்கும், அது ஸ்ரப். ட்ரீ அப்படின்னா மெயினா ஒரு ஸ்டெம் இருக்கும், அந்த ஸ்டெம்மோட டிப்ல நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கும், தட் இஸ் ட்ரீ. ஸோ அதுதான் ஹெர்ப், ஸ்ரப், ட்ரீ. இப்போ ஸ்மால் பிளான்ட்ஸ்னா ஹெர்ப் அண்ட் ஸ்ரப் ஸ்மால் பிளான்ட்ஸ், ட்ரீஸ் கொஞ்சம் லார்ஜ் பிளான்ட். Herb and shrubs growing in forest are adapted to photosynthesis optimally under very low light conditions because they are constantly overshadowed by tall canopied trees. இங்க கேனோபினா என்ன, பயனே அப்படிங்கிறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. கேனோபினா என்னன்னா, அங்க பாருங்க பெரிய மரம் இங்க இருக்கு, ஆனா ஃபாரஸ்ட்ல ஒரு மரமா இருக்கு இல்ல, ரெண்டாவது மரம் இப்படி இருக்கு, மூணாவது மரம் இப்படி இருக்கு, நாலாவது மரம் இப்படி இருக்கு. திஸ் இஸ் கேனோபி. அப்பர் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேனோபி. சோ இங்க சன்லைட் இங்க வருது அப்படின்னா எல்லா மரமும் இந்த சன்லைட்டை எடுத்துக்கிட்டு மிச்சம் மீதிய கொஞ்சமா இந்த சந்து பொந்துக்குள்ள லைட்டா இங்க வந்து புள்ளி புள்ளியா லைட்டு உள்ள விழும். இந்த கொஞ்சோண்டு லைட்டை வச்சே குட்டி குட்டியா வளர்ற இந்த ஸ்ரப், ஹெர்பெல்லாம் அந்த கொஞ்சோண்டு லைட்டை வச்சுக்கிட்டே போட்டோசிந்தசிஸ் பண்ணி வளர்ற மாதிரி அடாப்டேஷன் அதுக்கு இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஓவர் ஷேடோன்னா அதிகமான நிழல், டால் ட்ரீஸோட நிழல் அதிகமா படுறதுனால தரை பகுதியில உங்களுக்கு வந்து அதிகமா வெயில் போய் சேராது. அதனாலதான் அடர்ந்த காடுகளுக்குள்ளலாம் நம்ம நடந்து போகும்போது இலதெல்லாம் கொட்டி கிடக்கும் அந்த மரத்துல இருந்து, ஆனா தரையில செடி புல் பூண்டு கூட முளைச்சிருக்காது, கொஞ்சமா இருக்கும் அங்கங்க, அவ்வளவுதான். ஏன்? சன்லைட் உள்ள போய் படல. சன்லைட் பண்ணனா தரையில எப்படி செடி வளரும்? வளராது. ஸோ மரங்கள் அடர்த்தியா இருந்தா தரையில பெரிய அளவுல செடிகள் கொடிகள்லாம் முளைச்சிருக்காது. நீங்க சும்மா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ரோட்ல போகும்போது கண்டினியூவா மரம் இருக்கிற ஏரியாவை அப்படி சைட்ல பாருங்க, மரத்துக்கு கீழே ஏதாவது முளைச்சிருக்கான்னு இருக்காது. ஏன்னா நிழல் பட்டு இருக்கிறதுனால, சன்லைட் படாததுனால அங்க புல் பூண்டு கூட முளைச்சிருக்காம அப்படியே இலதல தான் கொட்டி கிடக்கும். ஓகே, நெக்ஸ்ட். Many plants are also dependent on sunlight to meet their photoperiodic requirements. Photoperiodicனு வந்துருச்சுனாலே அது ஃப்ளவரிங் தான், பூ பூக்கிறது. ஃப்ளவரிங், பூ பூக்கிறதுன்னு சொல்றோம்ல, அதுதான் போட்டோ பீரியாடிக். ஏன்னா ஃபார் ஃப்ளவரிங் சர்டன் பீரியட் ஆஃப் லைட்டுக்கு பிளான்ட் வந்து சர்டன் டியூரேஷன், அந்த ஒரு இவ்வளவு நேரம் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். போட்டோ பீரியாடிசம் அப்படின்னு பேர் வந்துட்டாலே தட் இஸ் ரிலேட்டட் டு ஃப்ளவரிங், மறந்துடாதீங்க.
photoperiodic requirement avane kuduttaran for flowering. Photoperiodic na flowering. For many animals too, light is important in that they use the diurnal and seasonal variation in light intensity and duration photoperiod as cues for timing their foraging, reproductive and migratory activities. இப்போ என்ன சொல்றாங்க, அனிமல்ஸுக்கு லைட் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது? அதாவது பிளான்ட்ஸுக்கு லைட் ரெண்டு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்று ஆட்டோட்ராஃப், அது அவங்களோட ஃபுட் அவங்களே தயாரிச்சுக்கிறது, ஃபோட்டோசிந்தசிஸ். ரெண்டாவது ஃப்ளவரிங், ஃபோட்டோ பீரியாடிக் எஃபெக்ட். ரெண்டுக்கும் பிளான்ட்டுக்கு லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அனிமல்ஸுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, டயர்னல். டயர்னல்னா எங்க இதுக்கு முன்னாடி இருந்துச்சு? டயர்னல், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சீசனல் வேரியேஷன். டயர்னல்னா என்ன? டே அண்ட் நைட். நம்ம நைட்ல தான் தூங்குறோம். சில பேர் அந்த மாதிரி போனை வச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருப்பான். அவ்வளவு கெடுதல். உங்களோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எல்லாம் கெட்டு போகும், கண்ணு கெட்டு போகும். நூல் எடுடா அப்படின்னா நூல் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. த்ரெட் கொடுத்து பேப்பர் கட்ட சொன்னா அந்த பேப்பரை ஓட்டைக்குள்ள விட முடியல, கண்ணு கெட்டு போச்சு. ஏதாவது படிக்கணும், என்ன பண்றது? செல்போனை பார்த்துக்கிட்டே இருந்தா, இப்ப கூட செல்போன் தான் பாக்குறீங்க இல்ல? ஓகே, செல்போனை அதிகமா பார்க்க கூடாது. நம்ம பாடம் நடத்துறது கூட செல்போன்ல தான் நடத்துறோம், என்ன பண்றது? ஓகே. சோ டயர்னல், டே அண்ட் நைட். நைட் டைம்ல தூங்கணும், டே டைம்ல முழிச்சிருக்கணும். இவன் டே டைம்ல தூங்குறான், நைட் டைம்ல முழிச்சிருக்கான். விளங்குமா? விளங்காது, வளர்ச்சி பாதிக்கும். சீசனல் வேரியேஷன்ஸ் இன் லைட் இன்டென்சிட்டி. ஸ்ப்ரிங்ல பிளசண்டா இருக்கும், சம்மர்ல லைட் இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும், குளிர்காலத்துல லைட் இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும். அதெல்லாம். அண்ட் டியூரேஷன், போட்டோ பீரியட் சொல்றாங்க, லாங் டியூரேஷன். சம்மர்ல லாங் டியூரேஷன் லைட் இருக்கும். காலைல 6 மணிக்கெல்லாம் விடிஞ்சிரும், சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் இருட்டவே ஆரம்பிக்கும் சம்மர் சீசன்ல. அதே குளிர்காலத்துல 7 மணிக்கு தான் விடியவே ஆரம்பிக்கும், 5 மணிக்கெல்லாம் இருட்டி போயிடும் அந்த குளிர்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா. ஸோ அந்த டியூரேஷன், போட்டோ பீரியட் ஆஸ் கியூஸ் ஃபார். எதுக்கெல்லாம் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோரேஜிங் அப்படிங்கிறது ஃபுட்டை தேடி போறது, உணவுக்காக மேயறதுக்கு போகுது இல்ல, ஆடு மாடு கோழி இதெல்லாம், அதான் ஃபோரேஜிங் ஃபார் ஃபுட். ரீப்ரொடக்டிவ், சம்மர்ல தான் மோஸ்ட்லி நிறைய ஆர்கானிசம், அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கும், ரீப்ரொடக்டிவ் சீசன். அந்த சீசன் அனிமல்ஸுக்கு, நமக்கெல்லாம் சீசன் கிடையாது, பட் அனிமல்ஸ்க்கு இருக்கு. அண்ட் மைக்ரேட்டரி ஆக்டிவிட்டிஸ், வேற கான்டினென்ட்ல இருந்து, ரஷ்யால இருந்ததுலாம் பேர்ட்ஸ் அப்படியே மைக்ரேட் ஆகி வருது. ஏன்? ரஷ்யால பனி பெய்யும் போது அது பனியில அங்க இருந்துச்சுன்னா செத்து போயிடும். அதெல்லாம் 1000 கிலோமீட்டர், பல 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வேடந்தாங்கலுக்கு வந்துருது. ஓகே. Next, the availability of light on land is closely linked with that of temperature, since the sun is the source of both. Light க்கும் temperature closely related. Light increase ஆக temperature increase ஆகும். சன்லைட் தான், சன் லைட் பிரகாசமா விட்டுச்சுன்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடும். ஓகேங்களா? சரி. பட் டீப், கிரேட்டர் than 500 மீட்டர், 500 மீட்டருக்கும் அடியில போய் இந்த ஓஷன், the environment is dark. அவ்வளவு தூரம்லாம் லைட் டிராவல் பண்ணி போகாது, இருட்டா இருக்கும். அண்ட் இட்ஸ் இன்ஹாபிட்டன்ஸ் ஆர் நாட், இன்ஹாபிட்டன்ஸ்னா அங்க வளர்றவங்க, இன்ஹாபிட்டன்ஸ் ஆர் நாட் அவேர் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த celestial source of energy called sun. celestialனா அந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள், சன், சோலார் சிஸ்டம், இதெல்லாம் celestial பாடிஸ் அப்படிம்பாங்க, பிசிக்ஸ்ல படிப்பீங்க celestial. சோ அந்த சன்னு ஒண்ணு இருக்குது, சன்லைட்னு ஒண்ணு இருக்குங்கிறதே 500 மீட்டருக்கு கீழே ஆழத்துல வாழ்ற அனிமல்ஸ்க்கு, ஆர்கானிசம்க்கு தெரியாது. வாட் தென் இஸ் தேர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி? அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன? சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்னன்னு கொஸ்டின் கேட்டா அது கீமோசிந்தசிஸ் நடக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் லைட், போட்டோசிந்தசிஸ், கெமிக்கல் எனர்ஜி, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதுல இருந்து வர எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி அவங்க ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற பிளான்ட்ஸ் அதை தின்னு அங்க இருக்கிற அனிமல்ஸ் வாங்கும். கீமோசிந்தசிஸ் தான் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சன்லைட் தான் போகாதே, அதுதான் அதுக்கு ஆன்சர். ஓகே. த ஸ்பெக்ட்ரல் குவாலிட்டி ஆஃப் சோலார் ரேடியேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப். ஸோ ஸ்பெக்ட்ரல் குவாலிட்டிங்கிறது இந்த ஸ்பெக்ட்ரம்ஸ், ரெட், ப்ளூ, கிரீன், அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, 400 to 700 நானோமீட்டர் விசிபிள் லைட் ரேஞ்ச், அதெல்லாம். The UV component of the spectrum is harmful to many organisms. அந்த ultraviolet radiation சொல்வாங்க, அது வந்து harmful. While not all the color components of the visible spectrumங்கிறது 400 to 700 நானோமீட்டர். இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல இருக்க எல்லா லைட் கலர் காம்பனன்ட்டும் நமக்கு தேவையில்லை. கிரீன் கலர்லாம் தேவையே இல்லை பிளான்ட்ஸுக்கு, ஏன்னா அதுல போட்டோசிந்தசிஸே நடக்காது. So
ஸோ டீப் ஓஷன்ல இருக்கவங்களுக்குலாம் எல்லா கலர் லைட் எல்லா ரேஞ்சும் போய் ரீச் பண்றது இல்லை, ஏன்னா டீப் ஓஷன்ல இருக்கிறதுனால. அமங் த ரெட் கிரீன் அண்ட் பிரவுன் ஆல்கே, கடல்ல, that inhabit the sea, which is likely to found in the deepest waters. Why? Brown algae தான் deepest waterல இருக்கும். ஏன்னா ரெட் ஆல்கேவா brown algae? brown algae deepest waterல இருக்கும். ஏன்னா brown algaeக்கு தான் அந்த photosynthesis பண்றதுக்கு அந்த கிரீன் கலர் இல்லை, அதனால. வை ஏ அப்படி கேட்குறாங்க. சன்லைட் இல்லாம அது சர்வைவ் ஆகுது. டீப் ஓஷன்ல உங்களுக்கு டீப் சீல பிரவுன் ஆல்கே அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் சாயில். The nature and properties of soil in different places vary. ஒவ்வொரு இடத்துக்கும் சாயிலோட நேச்சரும் ப்ராப்பர்ட்டியும் மாறும். ஒரு இடத்துல செம்மண் இருக்கு, ஒரு இடத்துல களிமண் இருக்கு, ஒரு இடத்துல கடல் மண் இருக்கு, கடல் இருக்க இடத்துல ஆத்து மண்ணுங்கிறாங்க. ஸோ அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி மண் இருக்கு. இட் இஸ் டிபெண்ட் ஆன் த கிளைமேட் அண்ட் வெதரிங் ப்ராசஸ். கிளைமேட்டுங்கிறது அந்த டெம்பரேச்சர் அதெல்லாம் வந்துடும். வெதரிங் ப்ராசஸ்ங்கிறது பாறை உடஞ்சி மண் உருவாகிறது, அதான் வெதரிங் ப்ராசஸ். வெதர், இந்த வெதரிங்கிறது பாறையில இருந்து மண் உருவாகிறது, அந்த வெதர்ங்கிறது இங்கிலீஷ் வெதரிங் ப்ராசஸ். வெதர் சாயில் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஆர் செடிமெண்டரி அண்ட் ஹவு சாயில் டெவலப்மெண்ட் அக்கர்ட். டிரான்ஸ்போர்ட்டட்னா என்ன? ஆத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு வருது, டிரான்ஸ்போர்ட் ஆகுது. மண் ஒரு இடத்துல உருவானுச்சு, அது டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்துச்சு. செடிமெண்ட்ரினா என்ன? அதே இடத்துலதான் பாறை இருந்துச்சு, அந்த பாறை அப்படியே வெதரிங்னா பிரேக் டவுன் ஆகி மண் அப்படியே ஃபார்ம் ஆகி அங்கே செடிமெண்ட்ரி. And how soil development occurs. Various characteristics of the soil such as soil composition, grain size, soil என்னெல்லாம் இருக்கு, சாயிலோட மண்ணோட அளவு என்ன, and aggregation எப்படி சேர்ந்து இருக்குதெல்லாம் determine the percolation of water. Percolationனா என்ன அர்த்தம்னா தண்ணி ஊடுருவி போறது. இப்ப களிமண்ல தண்ணி ஊடுருவி போறது வந்து கஷ்டம், தேங்கி நின்றோம். செம்மண்ணுல கொஞ்சம் ஓரளவு ஊறி போகும். ஆத்து மணல்ல தண்ணி ஊத்துனதும் தெரியாது, புஷ்ன்னு போனதும் தெரியாது, அந்த அளவுக்கு சடார்னு உள்ள ஓடிடும். அந்த மாதிரி அதோட பெர்கோலேஷன்ங்கிறது அந்த வாட்டர் இருக்கிற அந்த இது. ஸோ அந்த பெர்கோலேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு? சாயிலோட காம்போசிஷன், கிரெயின், சாயிலோட சைஸ், சாயில் எப்படி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு, அக்ரிகேட் ஆகிருக்கு, அதெல்லாம் பொறுத்து தான் வாட்டர் ஹோல்டிங். பெர்கோலேஷன்னா வாட்டர் உள்ள ஊடுருவி போறது. வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டினா, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி களிமண்ணுக்கு ஜாஸ்தி, கிளே சாயிலுக்கு ஜாஸ்தி. ஆனா ஆத்து மணலுக்கோ கடல் மணலுக்கோ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கம்மி. பெர்கோலேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, வாட்டர் ஊடுருவுற தன்மை ஜாஸ்தியா இருந்தா அதை ஹோல்டு பண்ணி வைக்கிற தன்மை குறைவா இருக்கும். ஓகே. ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். These characteristics along with parameters such as pH of the soil, mineral composition, mineral salts இருக்கிறது, topography, சாயிலோட அந்த அரேஞ்ச்மெண்ட், determine to a large extent the vegetation in any area. வெஜிடேஷன்னா என்ன அர்த்தம்னா அங்க வளரக்கூடிய பிளான்ஸ் தான் வெஜிடேஷன் அப்படி சொல்றோம். வெஜிடேஷன் பிளான்ஸ் அங்க வளருது இல்லையா, அதெல்லாம் ஒரு ஏரியால வளர்ற எல்லா பிளான்ட்ஸையும் அங்க இருக்கக்கூடிய வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஏரியால என்னென்ன மரங்கள், கொடிகள், செடிகள் இதெல்லாம் வளருது, அங்க இருக்கக்கூடிய மண்ணோட தன்மையை பொறுத்தது. இப்போ ஒண்ணும் இல்லை, கடல் பகுதியிலயோ ஆத்து பகுதியிலயோ பாத்தீங்கன்னா தென்னை மரம்லாம் நல்லா வளரும். நம்ம மாதிரி ஏரியா, கடல் இல்லாத ஏரியாவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ ட்ரீ அந்த மாதிரி மரம், இங்கேயும் தென்னை மரம் வளரும். பட் தி திங் இஸ், கடல் ஏரியால வளர்ற பிளான்ஸ் நம்ம ஏரியால வளர்றது, நம்ம ஏரியால வளர்ற எல்லா பிளான்ஸும் கடல் ஏரியால வளராது. ஓகே. Similarly, in the aquatic environment, the sediment characteristics often determine the type of benthic animals and can thrive there. Benthic animalsனா இப்ப தரைப்பகுதி மணல் அப்படிங்கிறது லேண்ட்ல மட்டும் இல்லை, கடல், ஆறு, குளம், ஏரி அதுலயும் அடிப்பகுதி தரதற்ற பகுதி இருக்கும். அந்த ஏரியாவுக்கு பேரு பென்டிக். தரைப்பகுதி ஆஃப் எனி வாட்டர் பாடி, வாட்டர் பாடியில் இருக்கக்கூடிய அந்த தரப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை பென்டிக் சொல்லுவாங்க. அங்க கொடுக்கக்கூடிய மண்ணோட குவாலிட்டியை பொறுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த ரூட்டட் பிளான்ஸ் வளர்றதோட டைப் வந்து மாறும். ஸோ தட்ஸ் தி திங். நெக்ஸ்ட், ரெஸ்பான்சஸ் டு ஏபயாட்டிக் ஃபேக்டர். எனக்கு வந்து த்ரோட்ல பெயின் இருக்கிறதுனால இதை நாளைக்கு நம்ம பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து நான் உங்களுக்கு கண்டிப்பா போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அண்ட் இனிமே வர நாட்கள்ல அந்த ரெக்கார்டட் வீடியோ போடுறேன்னு சொன்னேன்ல, அதுல நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். நேற்று நடத்தினதுல டவுட் இருக்கு சார், இன்னைக்கு நடத்தினது டவுட் இருக்குன்னா ரைஸ் ஹேண்ட் கொடுத்து கேட்கலாம்.
குட் மார்னிங். ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்.